அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 3 வித நபர்களிடம் மறுமை நாளில் அல்லாஹ் சந்தோஷப்படுத்தும் வார்த்தையை கொண்டு பேச மாட்டான். அவர்களை பார்க்க மாட்டான் கருணையின் பார்வையை கொண்டு. அவர்களை பாவங்களில் இருந்து தூய்மைப்படுத்த மாட்டான். அவர்களுக்கு வேதனை குறை தண்டனையும் உண்டு என்று 3 முறை கூறினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார், அவர்கள் நிச்சயமாக நஷ்டமடைந்து விட்டார்கள். அவர்கள் யாரை தூதரே என்று கேட்டார். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கரண்டை காலைக்கு கீழ் ஆடை அணிபவன் பெருமைக்காக, கொடுத்ததை சொல்லி காட்டி பெருமை அடிப்பவன், அதாவது யாருக்கு கொடுத்தாரோ கொடுத்தவரிடத்தில் தனக்கு ஒரு உயர்வு உள்ளதை போல் நடந்து கொள்வதும், நான் உனக்கு செலவழித்ததால் உன்னை விட நான் உயர்ந்தவன் என்று சொல்லி காட்டுவது, மற்றும் அவருக்கு செலவழித்த காரணத்தினால் அவரை அடிமை போல் நடத்தி அவருக்கு இன்னல்களை கொடுப்பது. 3வது நபர் பொய் சத்தியம் சொல்லி பொருட்களை விற்பனை செய்யக்கூடியவர். இதனால் அவர் 4 தீமைகளை செய்கிறார். 1 பொய் சத்தியம், 2 ஒரு முஸ்லிமை ஏமாற்றி தவறான முறையில் பொருளாதாரத்தை திரட்டுதல், பிறகு அல்லாஹ்வின் உரிமைகளை சிறிதாக காண்பது. அல்லாஹ்வின் விஷயங்களிலிருந்து நம்மை பாதுகாக்க.